காணிக்கை படைக்கிற இந்த பண்டிகை ஆராதனை நடைபெறும். அதிலும் நீங்கள் குடும்பமாக கலந்து கொண்டு சங்க காணிக்கையை படைத்து சபையிலே உறுப்பினர் என்பதை உறுதி செய்ய உங்களை அன்போடு நினைப்பூட்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய எழுந்து நின்று ஞான பாட்டு 260 பாடுவோம். 260வது ஞான பாட்டு. பரம சேனைக்குள் பூலோகத்தாருக்கும் ஆண்டவரே. அன்பு சகோதரர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் நாம் ஒன்று கூடி ஆண்டவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அல்லவா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கழிந்து வந்த நாட்கள் முழுவதும் நம்மை நடத்தினார், அற்புதமாய் நம்மை நடத்தினார். ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது. ஹல்லேலூயா. இம்மட்டும் அவர் நம்மோடு கூட நடந்தார், நம்மோடு கூட வழி நடத்தினார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த பழைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை நாளை நினைவு கூறவும் நாம் ஆசரிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை மேலானது. ஆண்டவருடைய கிருபையை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா.
எங்கள் அன்பான பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதமான நல்ல இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிற நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் நீர் எங்கள் சமீபத்தில் வந்து விடுகிறீரே. ஆண்டவரே, இந்த காலவேளையில் உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய மகிமையினால் நீர் எங்களை ஒரு விசை நிறைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தையும் நீர் அங்கீகரிப்பீராக. சற்று நேரம் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி ஆவியானவர் என்னுடைய இருதயத்தின் கண்களை நீர் திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் மட்டும் முடியும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் எங்களோடு பேசும், என்னுடைய இருதயத்தை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சன்னிதானத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த ஆலயத்தினுடைய 62வது பிரதிஷ்டை தினத்தை நாம் நினைவு கூறவும் ஆசரிக்கவும் ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மகிமையான ஆராதனையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய போதகரை அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை வணக்கங்களை நான் தெரிவிக்கிறேன். அருமையான சபை ஊழியர் சார்வர்களுக்கும் அருமையான மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். அருமையானவர்களே, எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு நல்ல சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்ளுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு மகிமையான ஒரு ஆலயத்தை கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களை கொண்டு ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு என்ன தரிசனத்தோடு இந்த நம்முடைய அருமையான கிராமத்தில் இந்த ஆலயத்தை ஆண்டவர் ஸ்தாபிக்க சித்தமானோரோ அதை இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு வர வர ஒரு பெரிய விருத்தியை வளர்ச்சியை ஆண்டவர் சபையிலே ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக அந்த நாட்களில் அருமையான நம்முடைய முற்பிதாக்கள், அருமையான தேவதாசர்கள் என்ன தியாகம் பண்ணியிருப்பாங்க, அதற்காக எவ்வளோ முயற்சி எடுத்திருந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்களை சகித்திருப்பாங்க. அன்றைக்கு அவர்களுக்கு ஆலயத்தின் மேலே இருந்த அந்த பக்தி வைராக்கியம், அன்றைக்கு ஆலயத்தின் மேலே இருந்த அந்த வாஞ்சை, அந்த தாகம் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் காணப்படுகிறதா? நாம் இன்னைக்கு அந்த தாகத்தோடு இருக்கிறோமா? அந்த வாஞ்சையோடு கூட இருக்கிறோமா? கடமைக்காக அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஆலயத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து அவருடைய சந்நிதியில் நாம் காத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அருமையானவர்களை, எத்தனையோ கிராமங்களில் ஆலயங்கள் இல்லை, எத்தனையோ இடங்களில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சரியான ஆலயங்கள் இல்லாதபடி கூடாரங்கள்லையும் மரத்தடிகள்லையும் வீடுகள்லையும் ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. பல இடங்களில் ஆலயங்கள் அப்படியே மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலை இந்திய தேசத்திலும் உண்டு. பல வெளிநாடுகளில், மிகப்பெரிய கிறிஸ்தவ நாடுகளில் கூட மிகப்பெரிய ஆலயங்களில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஏதோ வயதான 1-2 பேர். நான் கடந்த நாட்களில் அருமையான ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்போது, மிகப்பெரிய ஆலயங்கள், ஒரு காலத்தில் பல நாடுகளுக்கு சுவிசேஷ மிஷனரிகளை அனுப்பின தேசங்கள், மிகப்பெரிய ஆலயங்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது பார்த்திங்கன்னா அப்படியே வயதான ஒரு சிலர் மாத்திரம்தான் வராங்க. இளைஞர்கள் யாரும் வர்றதில்லை, ஆண்டவரை தேடுறதில்லை. ஆலயத்தின் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் கிடையாது, ஆண்டவரை தேடக்கூடிய வாஞ்சையில். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற பொல்லாத காலத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலயத்தில் தேவனை தேடவும் அவருடைய சமூகத்தில் தங்கியிருக்கவும் 1000 நாளை பார்க்கிலும்
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிற இந்த ஒரு நாள் நல்லது என்று தாவீது சொல்லுகிறாரு. அந்த ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ளாக நம்ம அர்ப்பணித்து கொள்ளுவோம். ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக ஒரே ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது சங்கீதம், சங்கீதம் 122 முதலாவது வசனத்தை ஒருவர் கூட நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை பாடின சங்கீதக்காரராகிய தாவீது பாடுகிற இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதக்காரராகிய தாவீது தான் மகிழ்ச்சியாயிருந்த, தான் களிப்பாயிருந்த ஒரு காரியத்தை அவர் அங்கு குறிப்பிடுகிறார். எங்கே போகும்போது அவருக்கு மகிழ்ச்சி இருந்தது? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன போதே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுல மகிழ்ச்சி. சிலருக்கு சினிமா கொட்டகைகளுக்கு போகிறதுல மகிழ்ச்சி, சிலருக்கு சிற்றின்பத்தை அனுபவிக்க செல்கிறதுல மகிழ்ச்சி, சிலருக்கு நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்க செல்றதில் மகிழ்ச்சி, சிலருக்கு விருந்து வீட்டுக்கு செல்வதிலும் மற்ற களியாட்டங்களுக்கும் அல்லது சுற்றுலா செல்வதற்கு மகிழ்ச்சி. ஆனால் இங்கே ஒரு தேவ மனிதனுடைய மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கவனித்து பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அதைத்தான் அந்த சங்கீதக்காரர் மறுபடியுமாக நாம் பாடமாய் வாசித்த 84வது சங்கீதத்தில் மறுபடியுமாய் 10வது வசனத்தை கவனித்து பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை, 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற, உம்முடைய பிரகாரங்களில் காத்திருக்கிற இந்த ஒரே நாள் நல்லது என்று நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் காத்திருக்கிறத அவர் நல்லதாய் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது அவருக்கு மகிழ்ச்சி? ஏன் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் காத்திருப்பதை அவர் அத்தனை பாக்கியமாக கருதுகிறார்? அந்த 84வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை நாம் மறுபடியும் கவனிக்கலாம். 2வது வசனம், என்னுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அவர் சொல்றார், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பெரிய வாஞ்சை, கர்த்தருடைய ஆலயத்தின் மீது ஒரு பெரிய தாகம், ஒரு பெரிய தவனம் அந்த தேவ மனிதனாகிய தாவீதுக்கு இருந்தபடியினால தான் சொல்றாரு, 1000 நாள் என்னுடைய அரண்மனையில் தங்கிறத பார்க்கிறோம், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஏன் கர்த்தருடைய ஆலயத்தை அவர் அத்தனையாய் நேசித்தார்? ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களின் மீது அவருக்கு அத்தனை வாஞ்சையும் கவனமாய் இருந்தது. ஏன்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 11 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் ஆக்கும் அவர் இருக்கிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, 16வது சங்கீதத்திலும் நாம் வாசிக்க முடியும், ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவர் தங்கியிருக்கக்கூடிய ஸ்தானம்
என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் சேவிக்கிற ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், இந்த பூமி அவருக்கு பாதபடி. நான் தங்கியிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எப்படி கட்டக்கூடும்? ஆண்டவர் கேட்கிறார். அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு மகிமையான தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார் சாலமோன். ஆலயத்தை கட்ட போகிற போது சொல்றார், எங்கள் ஆண்டவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், நான் கட்ட போகிற ஆலயமும் பெரிதாக இருக்கும் சொல்லி தான் கட்ட ஆரம்பிக்கிறார். ஆனால் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாது, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றார். ஆனால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று முதல் இரத்த சாட்சியாய் அந்த ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பது தைரியமாய் சொன்னான். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தினால் நாம் ஒன்றாய் கூடி வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னம் இங்கே இறங்கி வந்து விடுகிறது. அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை ஒரு கட்டடத்துக்குள்ள அடக்கி வைக்க முடியாது. ஆண்டவர் அவ்வளவு பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். ஆனால் ஆவியாயிருக்கிற கர்த்தர் நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஒன்றாய் கூடுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார். நாம் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னம் இங்கு வந்து விடுகிறது, அவருடைய மகிமை இங்கு வந்து விடுகிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய மகிமை இங்கு இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இங்கு இறங்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தேவ மகிமை தங்கியிருக்கிற, தேவ பிரசன்னம் இறங்கியிருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பது கூட மிகவும் நல்லது. அல்லேலூயா! ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நம்மை நிரப்புகிறவர். ஆலயத்தினுடைய நன்மையினால் ஆண்டவர் நிரப்புகிறார். இந்த ஆலயத்துக்கு செல்வது ஏன் மகிழ்ச்சி? இந்த ஆலயத்துக்கு செல்வது ஏன் தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும்? 3 வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 6வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார். என்னுடைய கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த சங்கீதத்தை பாடின சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு நெருக்கமுண்டான காலத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்தில் இருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் போய் அவர் செவியில் ஏறிற்று என்று சொல்லுகிறார். ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது இந்த தாவீதுக்கு மகிழ்ச்சியாம்? அவர் சொல்றார் பாருங்க, நெருக்கமுண்டான காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் எங்க இருந்து அந்த சத்தத்தை கேட்கிறாராம்? தமது பரிசுத்த ஆலயத்தில் இருந்து அந்த சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா! இந்த 18வது சங்கீதத்தினுடைய முகப்புரையை வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க பாருங்க, தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை எப்போ பாடுறாராம்? கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு இது.
தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினாங்க, எத்தனையோ ஆபத்துகள் எழும்பி வந்தது, இக்கட்டும் நெருக்கமும் வரை பற்றி பிடித்தது. தாவீதை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். உயிரை கையில் பிடித்து கொண்டு சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். நித்தம் நித்தம் கண்மலைகளின் கெபிகளிலும் மறைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது சொல்றாரு, நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி சத்தமிட்டேன், அவரை நோக்கி அபயமிட்டேன். அந்த ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருந்து ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்கிறார். என்ன அர்த்தம்? ஆலயத்தினுடைய நன்மை என்ன? சங்கீதம் 65 வாசிக்கிறோம், உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோம். ஆலயத்தினுடைய முதலாவது ஒரு நன்மை என்ன? தமது ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிற பரிசுத்த தேவன். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். இந்த ஆலயத்தில் வந்து உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில், உடைய இக்கட்டி நேரத்தில், உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் இக்கட்டு நெருக்கம் சூழ்ந்து கொள்கிற போது தேவ சமூகத்தில் வந்து விழுந்து கதறி ஜெபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நிரப்புவார். ஆலயத்தினுடைய ஒரு நன்மை என்ன? தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்ம இப்போ பாடமாய் வாசிக்க கேட்ட 2 நாளாகம 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சாலோமன்ட்ட சொல்றார் பாருங்க, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு என் செவிகள் கவனிக்கிறவைகளும் என் கண்கள் திறந்தவைகளுமாய் இருக்கும். 2 நாளாம் 7:15 நம்ம வாசிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் தொண்டையை அடைக்கிறதோ, ஆபத்தும் வைக்கனமும் சூழ்வதை போல நினைக்கிறீர்களோ, நேர கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து விழுந்து கதறி பாருங்க, ஜெபித்து பாருங்க, ஆண்டருடைய சன்னிதானத்தினுடைய இருதயத்தை ஊற்றி பாருங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற சம்பவம், அன்னாளை கவனித்து பாருங்க. தன்னுடைய நிந்தனை, அவமானம், வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற குறைவு, அப்படிப்பட்ட சமயத்தில் எப்பொழுது அழுது கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை, சக்களத்தினால மிகவும் துன்புறுத்தப்படுகிற சூழ்நிலை. அவருடைய கணவனாகிய எல்கானா எத்தனையாய் தேற்றினாலும் கூட அவளால் ஆறுதல் அடைய முடியல. வருடந்தோறும் ஆலயத்திற்கு போகிற பொழுதெல்லாம் அவள் அழுது கொண்டே இருப்பாள். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு முறையும் அவள் ஆலயத்திற்கு பண்டிகைக்கு செல்கிற பொழுதெல்லாம் அவள் அழுவாள். ஆனால் ஒரு வருஷம் என்ன பண்ண, கர்த்தருடைய ஆலயத்திற்கு பண்டிகைக்கு வந்தபோது அவள் நேர கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வருகிறாள். மனம் கசந்து அழுகிறாள். தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றி விட்டாள். தன்னுடைய சிறுமையை தேவனுடைய சமூகத்தில் சொல்றாள். அவளுடைய எத்தனையாய் அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட ஆறுதல் அடையாதவருடைய உள்ளம், அப்படியே நெருக்கப்பட்டவருடைய உள்ளம் உடைத்து தேவ சன்னிதானத்தில் ஊற்றி, ஆண்டவரே உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு குமாரனை கொடும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அந்த ஆசாரியன் சொல்லி அனுப்புகிறார் பாருங்க, கர்த்தருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பாராக. தேவன் அப்படியே அவருடைய சிறுமையை மாற்றினார், ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களும் கஷ்டங்களும் ஏற்படுகிற போது, உபத்திரங்கள் ஏற்படுகிற போது மற்ற மனுஷங்கிட்ட போய் சொல்கிறோம், மற்றவன்கிட்ட சொல்லி அழுகிறோம், மற்றவன்கிட்ட சொல்லி நம்முடைய தேவைகளை சொல்லி அப்படியே அங்கலாய்க்கிறோம். ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, நான் தெய்வத்தின் சன்னிதானத்தில் என் கண்ணீரை ஊற்றுவேன், தெய்வத்தின் சன்னிதானத்தில் என்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றுவேன், ஆண்டருடைய சன்னிதானத்தில் வந்து விழுந்து கிடப்பேன். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய், ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற யாரையும் ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா, கர்த்தர் சொல்றார் இல்லையா, நான் கர்த்தர்
ஆண்டவர், எனக்கு காத்திருக்கிற என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படுறதில்லை. மனுஷ முகத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கிறீங்களா? வாழ்க்கையில் விரக்தி அடைந்திருக்கிறீங்களா? மனிதருடைய முகத்தையும் ஒத்தாசையும் எதிர்பார்த்து எத்தனை முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டது உண்டு? மனிதனுடைய ஆறுதலை எதிர்பார்த்து எத்தனை முறை தோல்வி அடைந்தது உண்டு? இந்த காலை வேளையில் இந்த ஆலய பிரதிஷ்டை ஞாபகார்த்த நாளில் நான் உங்களை தைரியப்படுத்தி சொல்லுகிறேன், உங்களுக்கு நெருக்கம் உண்டான காலத்தில் தாவீதை போல தெய்வத்தின் சன்னிதானத்தில் விழுந்து கிடந்து கதறி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்கிறார். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம பார்க்க முடியும். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அந்த எசேக்கியா ராஜா தனக்கு மிகவும் இக்கட்டான அந்த சமயத்தில் அவருக்கு விரோதமாய் பட்டணம் அங்கு முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. பட்டணம் முற்றுகை போடப்பட்டிருக்கிற சமயத்தில் வேதம் சொல்லுகிற 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அந்த எசேக்கியா செய்கிற காரியத்தை கவனித்து பாருங்க. க்ளோரி டு காட். 3வது வசனத்தில் ஏசாயா கிட்ட ஆள் அனுப்புறாரு. அவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறுவதற்கோ பலன் இல்லை என்று சொல்லுகிறான். 19வது அதிகாரத்தினுடைய 14-15 வசனங்களை பாருங்க. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாய் விரித்து வைத்து ஜெபிக்கிறான். ஒரு ராஜா யுத்த களத்தில் போய் யுத்தம் பண்ண வேண்டியவன், பட்டணம் முற்றுகை போடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவன் என்ன செய்கிறார் பாருங்க. எசேக்கியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் இடத்துல ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறார். அதே சமயத்தில் அசீரியா ராஜாவின் இடத்துல வந்த நிருபத்தை, தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை, இக்கட்டும் நெருக்கமும் தூஷணமும் அனுபவிக்கிற அந்த சூழ்நிலையை தெய்வத்தின் சன்னிதானத்தில் கொண்டு வராரு. அந்த கடிதத்தை அப்படியே ஆண்டவருக்கு முன்பதாய் கர்த்தருடைய ஆலயத்தில் விரித்து வைக்கிறார். நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தெரியலாம். ஒரு ராஜா பட்டணம் முற்றுகை போடப்பட்டிருக்கிற போது யுத்த களத்தில் நிற்க வேண்டியவன், ஆனால் செய்கிற காரியம் என்ன? அந்த நிருபத்தை தெய்வத்தின் சன்னிதானத்தில் விரித்து வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்கிற, ஆண்டவரே உமது செவிகளை கவனித்து கேளும், ஆண்டவரே உமது கண்களை திறந்து பார். ஒரு சின்ன பிள்ளையை போல அவர் ஜெபிக்கிறார், ஒரு சிறு பிள்ளையை போல ஜெபிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய தாசனுடைய ஜெபத்தை கேட்டார். ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 1,80,000 அசீரிய போர் வீரர்களை அதமாக்கி தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமையோட. எப்போ கர்த்தருடைய ஆலயத்தினுடைய நன்மை என்ன? ஒன்று, ஜெபம் கேட்கப்படுகிறது. நெருக்கமுண்டான காலத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒரு தாவீது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எசேக்கியா ராஜா நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் என்னுடைய ஆத்துமா தொய்ந்து போயிற்று, என்னுடைய கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் வந்தது, அவர் தமது ஆலயத்திலிருந்து என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று யோனா சொல்லுவதை பார்க்க முடியும். இருக்கிறது மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாக்கும் ஜெபம் பண்றார். ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை எங்கிருந்து கேட்டாரு? ஆலயத்திலிருந்து ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. நம்ம எந்த இடத்திலிருந்து ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வயது முதிர்ந்த ஒரு தேவ மனிதன், அந்த ஆசாரியனாகிய அந்த சகரியாவை கவனித்து பாருங்க. அவருடைய மனைவியாகிய எலிசபெத்தை கவனித்து பாருங்க. வயது சென்று முதிர்ந்தவர்கள், பிள்ளை இல்லை. எத்தனையோ வருஷங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பணி செய்கிறார், எத்தனையோ வருஷங்கள் தேவ சன்னிதானத்தில் பணி செய்கிறார், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன். எத்தனையோ முறை அவர் ஜெபித்திருக்க கூடும், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கூடும், எனக்கு ஒரு பிள்ளை கூடும், எத்தனையோ முறை ஜெபித்திருக்க கூடும். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கையெல்லாம் இழந்திருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது, நற்செய்தி வருகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சகரியாவே பயப்படாதே. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. ஒருவேளை அந்த ஜெபத்தை காலங்கள் ஆனபடினால நீங்கள் மறந்து போயிருக்கலாம். என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம். பல வருஷமாக ஜெபித்தும் பலன் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம்.
அந்த சகரியா எப்போ ஜெபிச்சிருப்பார்? தன்னுடைய நல்ல பிராயத்தில் ஜெபித்திருப்பார். இப்போ வயது சென்று முதிர்ந்திருக்க போது அவர் ஜெபித்திருக்க மாட்டார். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, சகரியாவை உடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. பல வருஷங்களுக்கு முன்பதாய் நீங்கள் இந்த ஆலயத்தில் இட்ட கண்ணீர், பல வருஷங்களுக்கு முன்பதாய் இந்த ஆலயத்தில் ஜெபித்த ஜெபம், அதை கூட கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பதில் கொடுப்பார், ஆண்டவர் பதில் கொடுப்பார். அப்போ ஆலயத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் ஒன்று, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, சமயம் ஓடி செல்கிறது. இரண்டாவதாக ஆலயத்தினுடைய இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 92 நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற அந்த வசனத்தை கூட நம்ம திருப்பிடலாம். 92வது சங்கீதம் 13வது வசனத்தை கூட வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் செழித்திருப்பார்கள். இரண்டாவதாக ஆலயத்தில் நானுடைய ஒரு பெரிய நன்மை என்ன, ஆலயத்தினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 52 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 52வது சங்கீதம் 8வது வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நான் நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக ஆலயத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் என்ன? இந்த சங்கீதத்தை பாடின சங்கீதக்காரய தாவீது 52வது சங்கீதத்தில் சொல்கிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். 92வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டு, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டு, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து யாரெல்லாம் இரவும் பகலும் இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்களோ, தேவன் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் உயர்த்துகிறார். நம்ம கண்கூடா பார்க்க முடியும், கண்கூடா பார்க்கிறோம். எத்தனை குடும்பங்கள் இரவும் பகலும், எத்தனை பேர், எத்தனை முற்பிதாக்கள் யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்தாங்களோ, ஆண்டவருடைய ஆலயத்திலேயே காத்து கிடந்தாங்களோ, அவங்க குடும்பத்தை தேவன் தழைக்க செய்திருக்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் சும்மா விடுகிறதில்லை, தேவன் நிச்சயமாய் உயர்த்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டு, உடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டு, உடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எல்லா வறட்சியையும் தேவன் மாற்றி போடுவார். அருமையானவர்களே, தென்கொரியா தேசத்தில் ஊழியம் செய்த பால் யாங்கி சோவை குறித்து நீங்கள் வாசித்திருக்க கூட, அறிந்திருக்க கூடும். அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் அவர் ஒரு இடத்துல போய் ஒரு சகோதரிக்கு சுவிசேஷத்தை சொல்கிறார். அது சின்ன ஒரு கிராமம், மிகவும் சமுதாயத்தில் மிகவும் வசதி குறைந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. சின்ன சின்ன கொட்டகைகளில் அவங்க வசித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரனுடைய குடும்பத்தில் கணவன் பயங்கரமான குடித்து வெறித்து அளிக்கிற மனுஷன். அந்த பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள் பசியும் பட்டினியுமாக, தாகத்தோடு கூட சரியான உடுத்த உடையில்லாதபடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த தேவனுடைய தாசன் அந்த இடத்துல போய் ஊழியத்தை செய்து அந்த சகோதரிக்கு சுவிசேஷத்தை சொல்கிறார். சுவிசேஷத்தை சொல்லி, நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்கிறார். அதில் நிறைய காரியங்கள் உண்டு. அந்த சகோதரி அதை நம்பி ஆண்டருடைய ஆலயத்துக்கு வராங்க. ஆண்டருடைய ஆலயத்துக்கு இரவும் பகல் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவர் எழுதுறாரு, அவங்களுடைய பிள்ளைகளில் 2-3 பேர் தேசத்தில் உயர்ந்த அதிகாரிகளாக, தேசத்தினுடைய மந்திரிகளாக உயர்த்தப்பட்டாங்களாம். ஏன் சொல்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். அருமையான ஒரு பிஷப் ஐயா சொன்ன ஒரு சாட்சியை ஒரு முறை நான் கேள்விப்பட்டேன். அவருடைய தகப்பனார் ஆசிரியராக இருந்தவர். அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில்
காலையில் 11 மணிக்கு இன்டர்வல் விடுகிற போது பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் ஆலயம், நேராக கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து இந்த ஆல்டரை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 நிமிஷமும் ஜெபம் பண்ணிட்டு தான் எங்கள் அப்பா மறுபடியும் ஸ்கூலுக்கு வருவாங்க. மதிய உணவுக்கு பெல் அடித்த உடனே 12:30க்கு நேராக ஆலயத்துக்கு வருவாங்களாம். இந்த ஆல்டரில் நின்று அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக போவாங்களாம். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாமல் அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல. இரவும் பகலும் எந்த நேரமும் எங்கள் அப்பா ஆலயத்தில் ஆல்டரில் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு தேவன் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன்னு அந்த தேவ மனிதன் சொன்னார். ஏன் சொல்கிற, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தை தேடுகிறவர்கள், அதில் நாட்டப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இன்னைக்கு சில நெருக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம், இன்னைக்கு சில பாரங்களை வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம். உடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் மாறும், வியாதிகள் மாறும், துன்பங்கள் மாறும். கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்புவார். தேவ மகிமை இறங்கிவிட்டால் போதும், அங்கு விடுதலை உண்டு. தேவ மகிமை இறங்கிவிட்டால் போதும், அங்கு ஆசீர்வாதம் உண்டு, ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தை நேசியுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனைகளை கலந்து கொள்ளுங்கள். ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளாய் உருவாகட்டும். ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சையும் தவனமும் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுமா? க்ளோரி டு காட். அப்படியே ஜெபத்திற்காய் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகிமையான ஆலயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, 62 வருஷங்களுக்கு முன்பதாக எங்களுடைய முற்பிதாக்களை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, எங்களுக்கு நன்மையாய் இருக்கும்படி இந்த அருமையான ஆலயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரப்பா. இந்த நாளில் அதிலிருந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, சபைகள் வளர்ச்சி அடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு செய்த பெரிய காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆலயத்தை குறித்த ஒரு பெரிய வாஞ்சை எங்களுக்கு தாரும் ஐயா. அன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்களுக்கு இருந்த அதே தாகம், அந்த தவனம், அந்த வாஞ்சி, அந்த விருப்பம் எங்களுக்குள்ளாய் உருவாகட்டும் ஆண்டவரே. ஆலய ஆராதனை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு, ஏனோ தானவென்று எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்தை கர்த்தருடைய மகிமையின் சன்னிதானம் என்பதை உணர்ந்து நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வந்து சேர, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. இந்த ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளுகிற போது கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து ஜெபத்தை கேட்கிறார். பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மை என்ன? ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் இங்க வடிக்கிற கண்ணீர், இங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பார்த்து பதில் கொடுப்பீரப்பா, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. எங்களுடைய நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும், என்னுடைய கட்டிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய சமூகத்தில் விழுகிற ஐயா, உம்முடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே வந்து தொழுது கொள்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஐயா, ஒரு மேன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு உயர்வு உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வருகிற எங்களை கர்த்தர் மேன்மையாய் வைப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள், பெற்றோர்கள்,
பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் குடும்பமாய் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. ஒருவராயிலும் வெறுமையாய் அல்லப்பா, உம்முடைய ஆலயத்தினுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாக நன்மையை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் காணப்படட்டும் ஐயா. எங்களுடைய ஆலயம் என்னும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள் ஓடி வருவார்கள் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. இந்த கிராமத்திலே ஒளியாக, இந்த கிராமத்திலே ஆண்டவரே வெளிச்சமாக தொடர்ந்து நாங்கள் விளங்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள ஆராதனை பகுதியில் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறுபத்தி ரெண்டாவது பழைய ஆலய ஞாபகார்த்த பிரதிஷ்டை ஆராதனையிலே ஆலயத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தின அன்பு சகோதரர் சுவிசேஷகர் பி. டேவிட் பொன்ராஜ் அவர்களுக்கு நல்வாழ்த்துதலையும் நன்றியையும் சபை சார்பாக, ஊழியர்கள் சார்பாக கூறுகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வழிநடத்துவாராக. காணிக்கை பாடலாக ஞான கீர்த்தனை 284 1, 3, 5 ஆகிய சரணங்களை பாடுவோம். தந்தானை துதிப்போமே. பாடல் பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இவ்வுலகத்தில் போராடுகிற அனைவருக்கும் சீர் உண்டாக ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே,
கிருபையாக ஈவாக எங்கள் ஆயுசு நாட்களிலே 62வது பழைய ஆலய ஞாபகார்த்த பிரதிஷ்டை ஆராதனையை ஆசரிக்க அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அழைத்து வந்தீர். வந்ததற்கான நோக்கத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்றினீர். நல்ல ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் என்ன பிரகாரமான நன்மைகளை ஆசீர்வாதமாக பெறுகிறோம் என்பதை திருஷ்டாந்தமாக உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு சுட்டி காட்டினதை விளக்கினதை எண்ணி பார்க்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி என்ன காரியங்களுக்காக வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் பிள்ளைகள் ஏறெடுக்கிறார்களோ, முற்பிதாக்கள் நிறுவின இந்த பழைய ஆலயத்தில் பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டீர். ஜபத்தை தள்ளாமல் கிருபையை விலக்காமல் ஆசீர்வதித்தீர். தொடர் நன்மைகளையும் குடும்பங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இவர்கள் நினைப்பதற்கும் மேலாக வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக நீர் ஆசீர்வதிக்கிறீர். இவர்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவராக தொடர்ந்து வெளிப்பட உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே உம்மை தேடுகிறதின் மூலமாக உம்மை கண்டடைவோம் என்ற நிச்சயத்தோடு வந்தார்கள். வெறுமையாக அல்ல, நிரப்புகிற ஆண்டவர் நன்மையாலும் கிருபையாலும் நிரப்பிட வழிநடத்திட ஜெபிக்கிறோம். இரவிலும் நடைபெறுகிற ஆராதனைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதிலும் உம்முடைய வழிகாட்டுதல், உம்முடைய பிரசன்னம், ஆளுகை முழுமையாக எங்கள் மத்தியிலே வெளிப்பட ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டுகிறதற்காக எங்களுடைய முற்பிதாக்கள் எடுத்த, மூதாதையர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளையும் அனுகூலமாக்கினீர். நினைவு கூறுகிறோம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்த ஆண்டவர் நீர். எங்கள் சிறுமையிலே எங்களை நினைத்த ஒரு ஆண்டவர் நீர். நெருக்கத்திலே எங்களை நினைத்த ஒரு ஆண்டவர் நீர். விசாலத்திலே வைத்திருக்கிறீர். அதை எண்ணி நாங்கள் உம்மை துதிப்பதோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். படைக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை எண்ணுகிறோம். எங்கள் பிள்ளைகள் உற்சாகமாக படைக்கிற இந்த காணிக்கைகளுக்கான பிரதிபலன்களை எங்கள் பிள்ளைகள் பெறுகிறார்கள். இந்த நாளிலும் படைக்கப்பட்ட இந்த காணிக்கைகள் மூலமாக அதற்குரிய பிரதிபலனை என் ஆண்டவர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. உங்கள் பாவங்களை நிமித்த முழு இருதயத்தோடே மனஸ்தாபப்பட்டு இடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிடுங்கள். பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் உம்முடைய பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம் அனைவருக்கும் இறங்கி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தோரோடும் பரசமேனத்தோடும் நாங்கள் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனையின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமி மகிமையால் இழந்தன.
உன்னதமராகிய தேவருக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் நம்மை சோசரிக்கிறோம். ஆமென். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக நேர்காம சிந்தப்படுகிறேன். மாசில்லாம் சுத்தமாம் திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விரகுணமாறி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசு கரை நீங்கும் நிசப்பாவி சுத்த இரத்தத்தின் சக்தியினால் புத்தி பேருண்டாகும் குற்றவாளி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லாம் சுத்தமாம் திரு
ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தூதர் கீதம் பாடுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ. கர்த்தராகிய பரனே, சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய தான் வல்லபாசர் வீட்டிற்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்தாவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமாயிருக்கிறீர். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்கடவது. இதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.